अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहू। अल्हम्दुलिल्लाह अहमदुल्लाह तआला अव्वलन मुतवालियन कमा अमर वस्सलातु वस्सलामु अला नबिय्यिहिल मुअतबर व अला आलिहि व अस्हाबिहि अफ़दलिल बशर अम्मा बअद। क़ाल अल्लाहु तआला फ़ी कलामिहिल क़दीम व फ़िल फ़ुरक़ानिल मजीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम फ़बिमा रहमतिम मिनल्लाहि लिन्त लहुम वलौ कुन्त फ़ज़्ज़न गलीलल क़ल्बि लन्फ़ल्लू मिन हौलिक। क़ाल अन्नबिय्यु सल्लल्लाहु अलैहि वसल्लम इन्नमा बुइस्तु लिउतम्मिम मकारिमल अख़लाक़ औ कमा क़ाल सल्लल्लाहु अलैहि वसल्लम। सदक़ल्लाहु व सदक़ रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम। वस्सलातु वस्सलामु अलैका या सय्यदी या रसूलल्लाह खुद बियदी क़ल्लत हिलती अदरिकनी या शफ़ीअल मुज़निबीन। रज़ीना बिल्लाहि रब्बन व बिल इस्लामि दीनन व बि मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम नबिय्यन व रसूला व बि मुहिय्यिद्दीन अब्दुल क़ादिर जैलानी शेख़न व मुर्शिदा। इन उरीदु इल्लल इस्लाह मस्ततअतु व मा तौफ़ीक़ी इल्ला बिल्लाह अलैहि तवक्कलतु व इलैहि उनीब। क़ाल सुब्हानक ला इल्म लना इल्ला मा अल्लमतना वला मारिफत इल्ला मा अल्हमतना इन्नक अंतल अलीमुल हकीम। रब्बि श्रह ली सदरी व यस्सिर ली अम्री वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। அளவிலா அருளும் நிகரிலா அன்புடைய எல்லாம் வல்ல அல்லாஹுவிற்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இருலோக சர்தார் எம்புரான் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வழித்தோன்றல்களான சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஷுஹதாக்கள், ஸ்வாலிஹின்கள், இமாம் பெருமக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், நாம் நம் மக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் மன்னிப்பும் என்றென்றும் குறைவில்லாமல் நிறைவாக உண்டாகட்டுமாக. உமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ரபியுல் அவ்வல் என்கிற இந்த மாதத்தில் அவர்களை பற்றிய செய்திகளை, வாழ்க்கையை, அவர்களின் வார்த்தைகளை பேசுவதற்கும் கேட்பதற்குமாக நல்லதொரு வாய்ப்பினை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். இந்த அருமையான ஒரு ஏற்பாடு நமது திருப்பூர் பெரிய பள்ளிவாசலில் அல்லாஹுவினுடைய அருளால் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்லாஹ் இதை கியாமத்து வரைக்கும் நிலைத்திருக்க செய்வானாக. இந்த ஏற்பாட்டினை மிகச்சிறப்பாக செய்திருக்கிற நிர்வாக பெருமக்களுக்கும் பள்ளியினுடைய மரியாதைக்குரிய இமாம் அவர்களுக்கும் இதற்காக உடலால் பொருளால் ஒத்துழைத்த நல் உள்ளங்களுக்கு அல்லாஹு நிறைவான நற்கூலிகளை அல்லாஹு வழங்கியருள் புரிவானாக. அந்த பெருமானின் பரக்கத்தினால் அவர்களின் திருக்கரத்தில் ஹவுலுல் கௌதர் நீரருந்தும் நர்பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கியருள் புரிவானாக. அவர்களின் ஷஃபாஅத்துக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சுவனத்தில் நம் அத்தனை பேரையும் அல்லாஹு நம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தங்குகிற பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கியருள் புரிவானாக. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெருமானாரை பற்றி பேச பேச நமக்கான அருளும் நமக்கான ரஹமத்தும் பாக்கியமும் நமக்கு நிறைய கிடைத்து கொண்டே இருக்கும். அவர்களை நினைக்கிற காலமெல்லாம், பேசுகிற காலமெல்லாம், பாடுகிற காலமெல்லாம் அல்லாஹு அந்த பெருமானாருக்கு பாக்கியத்தை தரவில்லை,
அதன் பரக்கத்தினால் நமக்குத்தான் அல்லாஹ் பாக்கியத்தை கொடுக்கிறான். ரொம்ப இலகுவான உதாரணம், அத்தர் இருக்கிறது. இங்கே உட்காரும் போது அத்தர் கொடுத்தாங்க, நம்ம தடவிக்கிட்டோம். அத்தருக்கான மகத்துவம் என்று ஒன்று இருக்கிறது. அத்தர் தடவியதால், அப்துல் காதர் அத்தர் தடவியதால் அத்தருக்கான பெருமை அல்ல, அத்தர் தடவியதால் அப்துல் காதர் மணக்கிறார். பூவை சூடியதால் ஃபாத்திமா மணக்கிறாள், ஃபாத்திமா பூ வைத்ததால் பூவுக்கான பெருமை அல்ல. சாதாரண உலகத்தின் பொருள்களுக்கு இப்படி இருக்கிறது என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அகில உலகத்தின் தலைவராக இருக்கிற, ரஹ்மத்துல் ஆலமீனாக இருக்கிற பெருமானாரை பேச பேச நமக்கு என்னென்ன பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கும், என்னென்ன அருள்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்து சேரும். அதன் காரணமாகத்தான் இது போன்ற மீலாதுகளும் பெருமானாரை பற்றிய பாடல்களும் பாடி அவர்களுக்கான அந்த சிறப்பை வெளிப்படுத்துகிற பொழுது நாம் சிறப்பு படுகிறோம், நாம் மணக்கிறோம், நாம் மகிழ்ச்சி பெறுகிறோம். அந்த வகையிலே தான் இது போன்ற ஏற்பாடுகள். பல கோணத்தில் தலைப்புகள் தரப்பட்டு பெருமானாரை பல்வேறு வகையில் சிந்திக்கிற அளவுக்கான ஏற்பாடு இது. ஒவ்வொரு தலைப்பில் பேசினால் பெருமானாரை பற்றி அவ்வளவு செய்திகள் நமக்கு கிடைக்கும். சம்பவம் ஒன்றுதான், தலைப்புகள் மாறுகிற பொழுது அதில் கிடைக்கிற பாடங்கள் ஏராளமானது, அதில் கிடைக்கிற தத்துவங்கள் ஏராளமானது. நாம் இன்றைக்கு பேசுகிற செய்தி நேற்றைக்கு வந்த ஆலிம் பெருமகனார் பேசியிருக்கலாம், 2 நாளைக்கு முன்னால் வந்த ஆலிம் பெருமகனார் பேசியிருக்கலாம். ஆனால் அவர்கள் கோணம் ஒரு வகையான கோணம், இந்த தலைப்பில் பார்க்கிற கோணம் ஒரு வகையான கோணம். அல்லாஹ் இப்லீஸினுடைய வரலாறு, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இப்லீஸுக்குமான வரலாறு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 7 தடவை சொல்றான். ரொம்ப சிம்பிளான கதை தான், ரொம்ப கஷ்டப்பட்டு இதை புரிஞ்சுக்கிற வரலாறுலாம் இல்லை. அது அந்த கதை இருக்குது, அந்த வரலாறு இருக்கிறதே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சுவனத்தில் உலாவரப்பட்டார்கள், சுவனத்தில் இருக்க சொல்லி உத்தரவிடப்பட்டார்கள். இப்லீசு போய் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மனமாற்றத்தை தந்தான். அதன் விளைவாக அவர்கள் பூமியில் இறக்கப்பட்டார்கள். ரொம்ப இலகுவான, ஒரே ஒரு தடவை ஒரு சிறிய பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தால் விளங்குகிற அளவுக்கான ஒரு கதை தான், ஒரு வரலாறு தான். இதில் குர்ஆன்ல அல்லாஹ் 7 தடவை சொல்றதுக்கான நோக்கம் என்னவாக இருக்கும்? திரும்ப திரும்ப அல்லாஹ் பேசுறதுக்கான நோக்கம் என்னவா இருக்கும்? ஒவ்வொரு இடத்திலும் ஒரு கோணங்கள் இருக்கிறது, ஒவ்வொரு இடத்திலும் ஒரு செய்தி நமக்கு சொல்லுகிறது, ஒவ்வொரு இடத்திலும் ஒரு பாடத்தை அல்லாஹ் நமக்கு தருகிறான். அதுபோல் பெருமானாரின் வாழ்க்கையை பேசுகிற பொழுது நாம் கேட்ட சம்பவங்கள் தான், கேட்ட வரலாறுகள் தான். ஆனால் பேசப்படுகிற தலைப்பில், பேசப்படுகிற ஆலிம்களை பொறுத்திருக்கிற அந்த கோணம், சிந்திக்கிற நிலை இருக்கிறதா இல்லையா? ரசூலை பற்றி நமக்கு நிறைய விளங்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும், நிறைய அதை புரிந்து கொள்வதற்கான, அதிலிருந்து பாடம் பெறுவதற்கான வாய்ப்பு அதிலே கிடைக்க போறோம். அதனால்தான் பல்வேறு தலைப்புகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேசி இன்றைக்கு அதை நாம் புரிகிறோம். அதன் பாடங்களை எடுக்க வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தில், நல்ல சிந்தனையில் இதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அந்த புரிதலை, அந்த பாடத்தை, படிப்பினையை நம் வாழ்க்கையிலே அல்லாஹ் தந்து அந்த பெருமானாரின் வாழ்க்கையை அப்படியே நாம் பின்பற்றி வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கு அல்லாஹ் நமக்கு தருவானாக. இதயங்களை ஈர்த்த ஏந்தல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உலகத்தில் எத்தனை தலைவர்கள் இருக்கிறார்கள், தலைவர்களுக்கு உலகத்தில் பஞ்சமே கிடையாது. தலைவர்களுக்கு உலகத்தில், உள்நாட்டிலிருந்து உலகம் வரைக்கும் தலைவர்களுக்கு எந்த இடத்திலும் பஞ்சமே கிடையாது. நினைச்சா ஒரு ஆள் தலைவர் ஆயிடுவார், நினைச்சா ஒரு ஆள் அவர் எப்படியாவது தனக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்த்துருவார். ஆனால் இந்த தலைவர்கள் எல்லோராலும் புகழப்படுகிற தலைவர்களா, எல்லோராலும் ஈர்க்கப்படுகிற தலைவர்களா, எல்லோரும் அவரை நல்ல மனிதர் என்று சொல்லப்படுகிற அளவுக்கான தலைவர்களா? உலகத்துல சிறந்த தலைவர் என்று யாரை சொல்லுகிறோமோ அந்த சிறந்த தலைவரை குறை பேசுகிற கூட்டம் இன்னொரு பக்கத்தில் இருக்கும். இவர் நல்ல மனுஷர், நிறைய சேவை செஞ்சாரு, நிறைய இவரால் சமூகம் பயனடைந்திருக்கிறது, அதனால் இவர் தலைவராயிருக்கிறார் என்று ஒரு தலைவரை பற்றி பேசுகிற அதே சந்தர்ப்பத்தில் இன்னொரு இடத்திலே
இன்னொரு ஆள் பேசுவார், இவர்கிட்ட மோசமான குணம் ஒன்று இருக்கு தெரியுமா அப்படின்னு பேசுவார். மோசமான குணம் இருக்கு ஒன்று தெரியுமான்னு பேசுவார். உலகத்தின் தலைவர்களின் நிலை அப்படி இருக்கிறது. உலகத்தின் தலைவர்கள் எல்லோராலும் ஈர்க்கப்பட்டவர்கள் கிடையாது. உலகத்தின் தலைவர்கள் எல்லோரையும் வென்றெடுத்தவர்களும் கிடையாது. எல்லா தலைவரும் சாதிச்ச தலைவரா அல்லது தொண்டர்களால் பாராட்டப்பட தலைவரானா அப்படிலாம் கிடையாது. அண்ணன் எப்ப காலியாவும் தின்ன எப்ப கிடைக்குங்கிற கதையில நம்ம எப்ப அடுத்து தலைவராகிறாங்கிற அந்த கோணத்திலேயே தலைவருக்கு முன்னால நிற்பான். அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா ஐயோ என்னாச்சுன்னு பதறுவான். உள்ளத்துல இவன் இருப்பானா போயிடுவானான்னு நினைப்பான். அடுத்து என்ன நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கான வாய்ப்பு கிடைக்கும் என்கிற அந்த சிந்தனையிலேயே தலைவரை சுற்றி வருகிற தொண்டர்களுக்கு மத்தியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 200 கோடி முஸ்லிம்களால் இன்றைக்கு தலைவராக பார்க்கப்படுகிற, சமூகத்தை வென்றெடுத்த, இதயங்களால் ஈர்க்கப்பட்ட, இதயங்களை வென்றெடுத்த பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர உலகத்தில் வேறு எந்த தலைவரும் கிடையாது. உலகத்தில் பிறந்த தலைவர்கள் அத்தனை பேரும் பிறக்கிற பொழுதே தலைவர்கள் கிடையாது. யாருக்காவது தெரியுமா சமுதாயத்தில் நான் பெரிய தலைவர் ஆவேன்? அலெக்சாண்டர் நினைச்சிருப்பாரா? அலெக்சாண்டர் நினைச்சிருப்பாரா நான் ஒரு பெரிய மகா பிரம்மாண்டமான ஆட்சியை தரப்போகிறேன் என்று அலெக்சாண்டர் நினைச்சிருப்பாரானா? நினைச்சிருக்கவே மாட்டார். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிற பொழுது தலைவர். தலைவர் மாத்திரமல்ல, இவர் தலைவராகத்தான் வரப்போகிறார் என்கிற செய்தியை சொல்லப்பட்டு இறக்கி வைக்கப்பட்ட தலைவர். இவர் தலைவராகத்தான் இருக்க போகிறார். எல்லா நபிமார்கள் மூலமாக அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லி காண்பித்து இவர் தலைவர் என்று அறிமுகப்படுத்தி சமூகத்திற்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொன்னது மாத்திரமல்ல, அந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னா? நீங்க இருக்கிற காலத்துல இந்த நபி வந்தா, நீங்க இருக்கிற காலத்துல இந்த நபி வந்தா, அல்லது இந்த நபி இருக்கிற காலத்தில் நீங்கள் இருந்தால், நபி இருக்கிற காலத்தில் நீங்கள் இருந்தால் இந்த தலைவரைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். இந்த நபியைத்தான் நீங்க ஈமான் கொள்ளணும். இந்த நபியைத்தான் நீங்க கண்ணியப்படுத்தணும். நீங்க நபியா இருந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் இருக்கும் காலத்தில் இந்த பேர் வந்து விட்டார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டா, அப்ப நீங்க நபி கிடையாது, நீங்க அவருக்கு கீழே தொண்டர், அவருக்கு கீழே தொண்டர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எல்லா நபிமார்களிடத்திலும் அறிமுகப்படுத்தி ஒப்பந்தம் வாங்கி உலகத்தில் அனுப்பப்பட்ட தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நிறைய சிரமங்கள்லாம் படல. சமுதாயத்தை கொண்டு சேர்க்கிறதுக்கு வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில கஷ்டங்கள் இருந்திருக்கலாம், சிரமங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் 23 ஆண்டு கால வாழ்க்கையில் மக்கா, மதீனா, தாயிஃப் இந்த 3 ஊரை தவிர எந்த ஊருக்கும் போகாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால பிறந்தாங்க, வளர்ந்தாங்க, அங்கதான் இருந்தாங்க. மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு அங்க ஒரு 10 வருஷம் இருந்தாங்க. இந்த ரெண்டுக்கும் இடையில தாயிஃபுக்கு போனாங்க தாவாவுக்காக, அழைப்பு பணிக்காக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 ஊரை தவிர வேற எந்த ஊருக்குமே போகல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஊருக்கும் போகல. ஆனால் இன்றைக்கு உலகம் முழுக்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தொண்டர்கள் இருக்கிறார்களே, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்ட மக்கள் இருக்கிறார்களே, அவர்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சிறந்த தலைவர் என்று பேசப்படுகிறவர்கள் உலகம் முழுக்க இருக்கிறார்கள். அவங்களை ஏத்துக்கலைனாலும் பரவாயில்லை, உலகம் முழுக்க இருக்கிறார்கள். ஒரு 23 ஆண்டு கால வாழ்க்கை தான். எப்படிப்பட்ட தலைவராக மாறி போனார்கள் தெரியுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? அந்த மக்கள் பணத்தால், பதவியால், குலப்பெருமையால் தங்களுக்கான அதிகாரத்தை தேடிக்கொண்டிருக்கிற காலத்தில், தாங்கள் தான் சமூகத்தில் உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைத்த காலத்தில் அத்தனை தலைவர்களையும் தொண்டர்களாக மாற்றிய பெருமை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிறது. எல்லாருக்கும் ஒரு குலப்பெருமை இருக்கிறது, எல்லாருக்குமான ஒரு பதவிக்கான ஒரு நிலை இருக்கிறது. நான் உயர் குடும்பத்தை சார்ந்தவன் என்கிற பெருமை பேசக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்கெல்லாம் எங்களுக்கு கீழேன்னு சொல்ற அளவுக்கு மாத்திரம் இல்ல, இந்த நபிக்கு பின்னாலதான் நாங்கன்னு அத்தனை பேரும் சொன்னாங்கல்ல. வரலாறு எத்தனை உதாரணங்கள் தருகிறது, எத்தனை உதாரணங்கள். பைஅத்துர் ரில்வான் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் உதைபியாவுடைய நேரத்தில்
உம்ராவுக்காக வேண்டி 1500 சஹாபிகள் பெறப்பட்டு வந்துட்டாங்க. உம்ராவுக்காக வேண்டி வந்துட்டாங்க எல்லா சஹாபிகள், எஹ்ராமோட இருக்கிறாங்க. அப்போ மக்கா தலைவராக ரசூலுல்லாஹ் இல்லை. ஹிஜ்ரி 6வது ஆண்டு நடக்கிற இந்த நிகழ்வு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த நேரத்தில் அனுமதி பெற்று மக்காவுக்குள்ள போகணும், அனுமதி வாங்கி மக்காவுக்குள்ள போகணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யார் போறது ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு தேர்ந்தெடுத்தாங்க. உமர் ரலியல்லாஹு தேர்ந்தெடுக்கும்போது சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ் என் மேல ரொம்ப கோபமா இருக்காங்க, அவங்க நான் போனாலும் அனுமதி கொடுக்க மாட்டாங்க. இப்படி பல ஆலோசனைக்கு பின்னால உஸ்மான் ரலியல்லாஹு தேர்ந்தெடுத்தாங்க. அவர் என்னதான் மக்காவிலிருந்து வந்துட்டாலும் கூட மக்காவாசிகள் தனிப்பட்ட மரியாதை உஸ்மான் ரலியல்லாஹுக்கு வைத்திருந்தார்கள். தனிப்பட்ட மரியாதை இருந்துச்சு. அதனால ரசூலுல்லாஹ் அதையும் நம்பினாங்க. நம்பிட்டு சொன்னாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு பார்த்து நீங்க போயிட்டு வாங்கன்னாங்க. போயிட்டு நாங்க சண்டைக்கு வரல, யுத்தம் செய்ய வரல, யாரையும் நாங்க வந்து கொலை செய்ய போகல, நாங்க அந்த நோக்கம்லாம் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு ஒரே நோக்கம், நாங்க தவாஃப் செய்யணும், காபாவை தவாஃப் செய்யணும். இந்த நோக்கத்துல தான் நாங்க முன்னால வந்திருக்கோம் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஸ்மான் ரலியல்லாஹு சொல்லி, இத போய் மக்காவின் தலைவர்களிடத்தில் சொல்லி நீங்க ஒரு அனுமதி பெற்று வந்தீங்கன்னா நம்ம போறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு ஊர் எல்லைக்குள்ள 1500 சஹாபிகளோடு பெருமானார் தங்க, அதிலிருந்து உஸ்மான் ரலியல்லாஹுவை மக்காவிற்குள்ளாக அனுப்புகிறார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உள்ள போன உஸ்மான் ரலியல்லாஹுவுக்கு நல்ல மரியாதை. ஏன்னா அவங்க பார்வையில கண்ணியமான மனிதர் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், ரொம்ப கண்ணியமான மனிதர். அதனால ரொம்ப மரியாதை கொடுத்து உள்ள அனுப்பிச்சாங்க. உள்ள வர வச்சு அவங்களெல்லாம் கவனிச்சு என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க இதெல்லாம் கேட்டாங்க. கேட்டு வந்து இந்த மாதிரி நாங்க உம்ராவுக்காக வந்திருக்கிறோம், காபாவை தவாஃப் செய்வதற்காக வந்திருக்கிறோம் அப்படி சொன்ன உடனேயே அவங்க சொன்னாங்க, இந்த வருஷம்லாம் அனுமதி கொடுக்க முடியாது, அதனால அடுத்த வருஷம் வேணா உங்களுக்கு அனுமதி கொடுக்குறோம், வேணும்னா நீங்க ஊருக்குள்ள வந்துட்டீங்க, நீங்க மட்டும் தவாஃப் செஞ்சுட்டு போங்க. ஊருக்குள்ள வந்துட்டீங்க, நீங்கள் மாத்திரம் தவாஃப் செய்து விட்டு போங்க. பொதுவா தலைவர்களுக்கான ஒரு குணம் ஒன்று இருக்கு. தலைவர்களுக்கான ஒரு குணம், ஏதாவது போய் கோரிக்கை வச்சோம்னா, கோரிக்கை வச்ச உடனே கேட்டுக்கிட்டோம்னா தலைவருக்கான மரியாதை இருக்காது. கோரிக்கை வச்ச உடனே கேட்டுக்கிட்டா, சொன்ன உடனே கேட்டுக்கிட்டாரு தலைவர் அப்படின்னா அது சரியா வராது. அதனால என்ன பண்ணுவாங்க, சரிங்க பாப்போம், யோசிச்சுட்டு வேணா சொல்றோம். ஒரு நாள் இழுத்தடிப்பாங்க, 2 நாள் இழுத்தடிப்பாங்க, அதுக்கு அப்படியே அவங்களுக்கு கொஞ்ச நாள் தள்ளி கொடுப்பாங்க. இது மாதிரி தான் அந்த தலைவர்கள் செய்தார்கள். நீங்க சண்டைக்கு வரல பரவாயில்ல, ஆனா இந்த வருஷம் உங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியாது, ஏன்னா அடுத்த வருஷம் வாங்க, அடுத்த வருஷம் உங்களுக்கு அனுமதி தர்றோம், நீங்க வந்துட்டீங்க உஸ்மான், நீங்க வேணா தவாஃப் செஞ்சுட்டு போங்க. காபாவுக்கு அருகாமையில் நடக்கிற பேச்சுவார்த்தை. வேறு யாராவது இருந்திருந்தால், ஒரு தலைவர் வந்து ஒரு தொண்டனை இந்த கோரிக்கைக்காக வேண்டி அனுப்பி வைக்கிறார், நீ போயிட்டு வா, பேசிட்டு வாப்பா. போனவருக்கு இப்போ உங்கள் தலைவர் கோரிக்கையெல்லாம் நிறைவேற்ற முடியாது, வேணும்னா உங்களுக்கு ஏதாவது பார்த்து வாங்கிட்டு போங்க அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார், சரிங்க கொடுங்க, ஆனால் எங்கள் தலைவருக்கு தெரியாமல் பார்த்துக்கங்க. கிடைச்ச வரைக்கும் லாபம்னு பார்க்குற சமூகம், கிடைச்ச வரைக்கும் எல்லாருக்குள்ளாக ஒரு சுயநலம் இருக்கும், எல்லாருக்குள்ளாக நமக்கு ஏதாவது கிடைக்குமான்னு இருக்கும். தலைவரே தலைவரே தலைவரேன்னு போறவங்களுக்கு பின்னால யாரையாவது கேட்டு பாருங்க, உங்களுக்கு சுயநலம் இல்லாம உயிரை கொடுக்கவா இந்த தலைவருக்கு பின்னால் நிக்கிறீங்க கேட்டு பாருங்க. அதெல்லாம் கிடையாது. அவருக்கு ஏதாவது கிடைக்கலாம், ஒரு வட்ட செயலாளர் கிடைக்கலாம், ஒரு கவுன்சிலர் கிடைக்கலாம், ஒரு எம்எல்ஏ பதவி கிடைக்கலாம், ஏதாவது ஒன்று அவரால் கிடைக்கும் என்கிற அந்த சுயநலத்தோடு நிற்கிற மனிதர்களுக்கு மத்தியில் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கையை யோசித்து பார்த்தால் சொன்னார்கள், நீங்கள் வேண்டுமானால் தவாஃப் செய்து விட்டு போங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சொன்னாங்க, என் தலைவர் எங்கள் ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாஃப் செய்யாத வரைக்கும் இந்த காபாவை நான் தவாஃப் செய்ய மாட்டேன். பக்கத்தில் அருகில் இருக்கிற ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்பை உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டாங்க. எனக்கு வேணாம், நான் செய்யல, என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் செய்ய வேண்டும், அவங்க தான் இருக்கணும், அவங்க செய்யட்டும், அவர்களுக்கு பின்னால் நின்று நாங்கள் செய்கிறோம். இப்படி சொன்ன உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அந்த இடத்தில் பெருமானார் தான் முதல் தவாஃபு, காபா அல்லாஹ்வுடைய இல்லம், அந்த இல்லத்தில் தவாஃப் செய்வதை கூட
எம் பெருமானாரை பின்பற்றித்தான் நாங்கள் செய்வோம் என்ற நிலையில் அந்த மக்கள் வந்தார்களா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட மனிதர்களைத்தான் தங்கள் வசம் வைத்திருந்தார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களைத்தான் வைத்திருந்தார்கள். வரலாறுகள் நிறைய செய்திகள் நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காலில் முள் தைப்பதை கூட விரும்பாத சமுதாயம் அந்த சமுதாயம். ஒரு சின்ன முள்ளு அது கூட எம் பெருமானின் காலில் தைத்து விடக்கூடாது. ஹஜ்ரத் ஹுபைப் ரலியல்லாஹு அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டு கழுமரத்திலே ஏற்றப்பட்டிருக்கிறார்கள். தூக்குக்காக வேண்டி நிற்கிற ஹுபைப் ரலியல்லாஹு இடத்திலே சொன்னார்கள், இந்த இடத்தில் உங்கள் பெருமானாரை உங்கள் ரசூலை கற்பனை செய்து பாருங்கள், உங்களுக்கு நான் விடுதலை தரணும். இந்த ரசூல் இங்க வந்து நின்றலாம் வேணாம், நீங்க வந்து நிற்க வேண்டாம். இந்த இடத்தில் எங்களுக்கு முன்னால் ஒரு கைதியாக பெருமானார் நிற்பதாக நினைத்து பாருங்கள் ஹுபைப், உங்களை விட்டு விடுகிறோம். ஹுபைப் ரலியல்லாஹு சொன்னார்கள், எம் பெருமானின் காலில் முள் தைப்பதை கூட விரும்பாத நாங்களா இப்படி நினைக்க போகிறோம்? ஒரு முள்ளு தைக்கிறது அதை அனுமதிக்கலாமா? இல்ல உயிரை விடுறியா ஹுபைப்னு கேட்டா, முள்ளு காலில் குத்துறது சாதாரணமானது. முள்ளு காலில் குத்துறது ரொம்ப சாதாரணமானது, பெரிய அளவுக்கு வலியெல்லாம் இருக்காது. முள்ளை எடுத்த உடனே வலி போயிடும். முள்ளை எடுத்த உடனே ஒரு சில நொடிகள், ஒரு சில நிமிடங்கள் இப்படித்தான் அதனுடைய வலி இருக்கும். ஆனால் ஹஜ்ரத் ஹுபைப் ரலியல்லாஹு சொன்னார்கள், முள் தைப்பதை கூட நாங்கள் விரும்பவில்லை, எம் பெருமானின் காலில் முள் தைப்பதை விட எங்கள் உயிர் எத்தனை முறை வேண்டுமானாலும் போகட்டும், நாங்கள் தயாராக இருக்கிறோம், நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார்கள் ஹுபைப் ரலியல்லாஹு அவர்கள். நம்ம உயிரை விடுங்க, உயிரை விடுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு போயிட்டு மொட்டை அடிக்கிறதுக்காக வேண்டி போனாங்க. ஹஜ்ஜுக்கு போயிட்டு மொட்டை அடிக்கிறதுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த இடத்துல போகும்பொழுது பின்னாடியே சஹாபிகள்லாம் போறாங்க. சஹாபிகளும் எதுக்கு போனாங்க தெரியுமா? ரசூல்லா மொட்டை அடிச்ச பின்னால அந்த முடியை வாங்கணும்னு போனாங்க. உயிர் விடுறதுலாம் வேற, பெருமானாரின் முடி பரக்கத்தான் அந்த முடி, அதை வாங்க வேண்டும் என்று பின்னாடியே போகிறார்கள். போட்டி போட்டு கொண்டு போகிறார்கள், போட்டி போட்டு கொண்டு போகிறார்கள். முஅம்மர் அப்படின்னு ஒருவர், ஒரு சஹாபி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் சொன்னாங்க, என் முடியை எடுங்கன்னாங்க, எனக்கு மொட்டை அடிச்சு விடுங்க, ஹஜ்ஜினுடைய இந்த கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சு, அதனால எனக்கு மொட்டை அடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி முஅம்மர்ங்கிற சஹாபியை வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த முஅம்மரை சுத்தியே நிறைய பேர் நிற்கிறாங்க. முஅம்மரை சுத்தியே இவர்கிட்ட தான் பரிசு இருக்குது, இவர்கிட்ட இருந்து தான் கிடைக்கும்னா அவரை எப்படி ஈ மொக்கிற மாதிரி மக்கள் சுத்தி நிற்பாங்களோ அது மாதிரி முஅம்மரை சுத்தி நிற்கிறார்கள். நிறைய பரிசுகளுக்காக அல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொட்டை அடிக்க போகிறார்கள், அந்த முடியை வாங்குவதற்காக நிற்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு விளங்கிடுச்சு, இந்த மக்கள்லாம் முஅம்மர் இந்த முடிக்காண்டி சுத்தி சுத்தி வர்றாங்க, முடிக்காண்டி சுத்தி சுத்தி வர்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ஹலீஃப் ராசி, என் முடியை வந்து நீங்க மொட்டை அடிங்க. அவர் வலது பக்கமா மொட்டை அடிக்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஅம்மர் இருக்கிறாரு, வலது பக்கமா மொட்டை அடிச்சாங்க. மொட்டை அடிச்ச உடனே ஒரு பகுதி அந்த முடி ரசூலுல்லாஹ்வுடைய கையில வந்துச்சு, கையில வந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கிட்டு நிக்கிற சஹாபிகள்லாம் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு, இந்தாங்க உங்களுக்கு ஒரு முடி, இந்தாங்க உங்களுக்கு ஒரு முடி. இது ஹதீஸில் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த முடியை எடுத்து சஹாபிகளுக்கு தந்தார்கள். ஒருத்தருக்கு ஒரு முடி கொடுத்தாங்க. சொல்றாங்க சஹாபிகள், எங்களுக்கு ஒருவருக்கு ஒரு முடி கிடைத்தது, இன்னொருவருக்கு 2 முடி கிடைத்தது. காலித் இப்னு வலீத் சொல்லுகிறார், எனக்கு 3 முடி கிடைத்தது, எனக்கு 3 முடி கிடைக்குது, பெருமானாருடைய ரோமம் 3 எனக்கு கிடைத்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பக்கம் வலித்த முடியை தன் தோழர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார்கள். இன்னொரு பக்கம் முடி எடுத்த உடனே கேட்டாங்க, எங்கே அபூ தல்ஹா, எங்கே அபூ தல்ஹா? அபூ தல்ஹா கூப்பிடுவாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு வந்தாங்க. வந்துட்டு சஹாபிகளுக்கு முன்னாலே நிற்கிற பொழுது இன்னொரு பக்கத்தின் மொத்த முடியை அபூ தல்ஹாவிடத்தில் கொடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பக்கத்தை பங்கு வச்சாங்க, இன்னொரு பக்கத்துல அபூ தல்ஹாவுக்கு கொடுத்தாங்க. அபூ தல்ஹாவுக்கான பாக்கியம் அது. என்ன பாக்கியம் தெரியுமா? எதனால் அவருக்கு கிடைத்தது தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு விருந்தாளி வருகிறார்.
வந்த விருந்தாளிக்கு உணவு கொடுக்க பெருமானாரின் வீட்டில் எதுவுமே இல்லை. சபையிலே நிறுத்துகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதோ என் விருந்தாளி, இந்த விருந்தாளிக்கு இன்றைய தினம் யாராவது உணவு கொடுக்க தயாராக இருக்கிறீர்களா? யாராவது சாப்பாடு கொடுக்க முடியுமா? அபூ தல்ஹா எந்திரிச்சார். எந்திரிச்சு சொன்னார், யா ரசூலல்லாஹ், கொடுங்கள், நான் கூட்டி செல்லுகிறேன், என் வீட்டில் விருந்து கொடுக்கிறேன்னாரு. அவர் வீட்டில் போய் கேட்டே வரல. நம்மளா இருந்தா நம்ம என்ன செய்வோம்? வீட்டோட சூழல் எப்படி இருக்குன்னு முதல்ல பார்த்துக்குவோங்க. பார்த்துட்டு வசதி இருந்தால், கொடுப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் அந்த விருந்து கொடுக்கிறதை எடுத்துக்கொள்வோம். அபூ தல்ஹா இருக்கிறாரு, தன் மனைவிட்ட கேட்கல, வீட்டுல என்ன சூழல்னு தெரியல, எந்திரிச்சிட்டாரு. யா ரசூலல்லாஹ், உங்கள் விருந்தாளி இன்றைக்கு நான் கண்ணியப்படுத்துகிறேன், என் கூட அனுப்பி வைங்க. அபூ தல்ஹா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டார். வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வெளியில உட்கார வைத்து விட்டு உள்ளே மனைவிடத்தில் சொன்னார், ரசூலின் விருந்தாளியை அழைத்து வந்திருக்கிறேன், சாப்பாடு கொடுக்கணும். அந்த அம்மா சொன்னாங்க, என்னங்க திடீர்னு கூட்டிட்டு வந்துட்டீங்க? வீட்டுல குழந்தைகள் இருக்கிறாங்க, நான் இருக்கிறேன், நீங்க இருக்கிறீங்க. இந்த சாப்பாடு நம்ம எல்லோருக்குமே போதுமானதாக இல்லை, எல்லோருக்கும் அது பத்தாது, மிக குறைவானது, ஒரு ஆள் தான் சாப்பிட முடியும். அபூ தல்ஹா சொன்னார், அப்படியா, நானும் அவரும் சாப்பிட உட்காந்துடுறோம். சாப்பிட உட்கார்ந்தவனே லைட் அணைச்சிரு, விளக்கு அணைச்சிரு, நீ, நான் சாப்பிட்ற மாதிரி நடிக்கிறேன், அந்த விருந்தாளி சாப்பிடட்டும். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நான் சாப்பிடுவதை போல நடிக்கிறேன், அந்த விருந்தாளி சாப்பிட்டுக் கொள்ளட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்துவதில் அபூ தல்ஹாவினுடைய அந்த பெருந்தன்மை, அந்த எண்ணம், அல்லாஹு தாலா மறுநாள் காலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னான், அந்த அபூ தல்ஹா வந்தா சொல்லுங்கள், அவரின் செயல் அல்லாஹுவை ஆச்சரியப்படுத்தி விட்டது என்று சொல்லுங்கள், அவரின் செயல் அல்லாஹுவை ஆச்சரியப்படுத்தி விட்டது என்று சொல்லுங்கள். அபூ தல்ஹா அவர்கள் அதே போல விருந்து கொடுத்தார். மறுநாள் காலையில் வருகிற பொழுது அந்த செய்தியை சொல்லிவிட்டு அவர் மூலமாக அவருக்காக இறக்கிய ஒரு வசனம், வயோசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, தனக்கு தேவையே இருந்தாலும் இன்னொருவரை கவனித்துக் கொள்பவர்கள், இன்னொருவருக்கு விருந்து கொடுப்பவர்கள் இவர்கள் என்று இந்த சஹாபிகளை பெருமைப்படுத்தி அல்லாஹ் பேசினான். இந்த அபூ தல்ஹா இருக்கிறாரு, இந்த காரியத்தை செய்த காரணத்தினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்த கண்ணியம் இருக்குது, அவங்களுக்கான அந்த அவர்களுடைய பெருந்தன்மையை காட்டினார்கள். ஒரு பக்கத்தின் முடியை எடுத்து அபூ தல்ஹாவின் கையிலே கொடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வச்சுக்கங்கன்னு கொடுத்தாங்க. முடி கொடுக்கிறதுனால என்ன கிடைக்க போகிறது? பெருமானாரின் முடியை வைத்து என்ன செய்துவிட போகிறார்கள் அந்த பெருமக்கள்? அன்றைக்கு மருத்துவம் கிடையாது, பெரிய அளவுக்கான மருத்துவர்கள் இல்லாத காலம். ஏதாவது நோய் வந்தால் சஹாபிகள் சொல்கிறார்கள், எங்கள் பெருமானின் முடியை எடுத்து தண்ணீரில் முக்கி நாங்கள் குடித்துக் கொள்வோம், எங்கள் நோய் போய்விடும் என்று சொல்கிறார்கள். மருத்துவம் இல்லாத காலம். காலித் இப்னு வலீத் இருக்கிறாரு, மிகச்சிறந்த வீரர், அல்லாஹுவின் சிங்கம் என்று பெருமானாரால் சொல்லப்பட்டவர், அல்லாஹுவின் சிங்கம் என்று பெருமானார் சொல்லப்பட்டவர். காலித் இப்னு வலீத் இஸ்லாத்திற்குள்ளாக வந்த பொழுது பெருமானாரின் மகிழ்ச்சி அளவில்லாத மகிழ்ச்சி. மக்கா தன் ஈரக்கொலை துண்டை கொண்டு வந்து மதீனாவில் போட்டிருக்கிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்கா தன் ஈரக்கொலை துண்டை மதீனாவில் கொண்டு வந்து போட்டிருக்கிறது என்று பெருமை பேசுகிற அளவுக்கு காலித் இப்னு வலீத் மிகச்சிறந்த வீரர், நூற்றுக்கணக்கான போரை சந்தித்திருக்கிறார். அவர் முஸ்லிம் ஆகிறதுக்கு முன்னாலையும் பின்னாலையும், முஸ்லிம் ஆகிறதுக்கு முன்னாலையும் பின்னாலையும் நூற்றுக்கணக்கான போரை சந்தித்திருக்கிறார். ஆனால் ஒரு யுத்தத்துல கூட அவர் தோல்த்ததாக வரலாறு இல்லை. முஸ்லிமா இருக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு யுத்தம் இருக்குது, பத்ரு, எவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்சிச்சு, எவ்வளவு பெரிய வெற்றி. 313 பேர் 1000 பேரை விரட்டி அடிச்சிட்டாங்க, 1000 பேரை விரட்டி அடிச்சிட்டாங்க பத்ரு போர்க்களத்துல. அதுக்கடுத்து உஹது போர் நடக்குது. உஹது போருடைய நேரத்துல எதிரிகள் தரப்பில் 3000 பேர், முஸ்லிம்கள் தரப்பில் 1000 பேர் புறப்பட்டு போய் 700 பேர் களத்தில் இருக்கிறாங்க, 300 பேர் சில காரணங்களால் பின்வாங்கி போயிட்டாங்க. உஹது போர்க்களத்தில், உஹது போரை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். தொடக்கத்தில் உஹதினுடைய களத்திலே இருந்த சஹாபிகளுடைய அந்த தாக்குதலை தாக்கு பிடிக்காமல் விரண்டோடிய எதிரிகள் பத்ர்ல எப்படி ஓடினாங்களோ அதே மாதிரி உஹதிலையும் ஓடினார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 50 பேத்த மலை மேல நிக்க வச்சுட்டு சொன்னாங்க, நான் சொல்ற வரைக்கும் நீங்க கீழே இறங்கி வராதீங்கன்னு சொன்னாங்க.
நான் சொல்ற வரைக்கும் நீங்க கீழே இறங்கி வராதீங்க அப்படின்னு 50 பேரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அங்க நிக்க வச்சிருந்தாங்க. அங்க இருந்து பார்க்கறவங்க கீழே மக்கள்லாம் விரண்டு ஓடுற காட்சியை பார்க்கறாங்க. தான் கொண்டு வந்த பொருள், தன்னுடைய அந்த எல்லாமே போட்டுட்டு அவங்க ஓடி போறாங்க. அப்படி ஒரு காட்சியை பார்க்கறாங்க. பார்த்த உடனேயே மலையில இருக்கிற அந்த 50 பேர்ல சில பேர் அமீர்கிட்ட சொன்னாங்க, யுத்தம் முடிஞ்சிருச்சு, சண்டை முடிஞ்சிருச்சு, அதனால நம்ம வந்து கீழே போயிடுவோம், அதனால நம்ம போயிடுவோம்னு சொன்னாங்க. அமீர் சொன்னாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள், நான் சொல்ற வரைக்கும் நீங்க கீழே வரக்கூடாது, நான் சொல்ற வரைக்கும் நீங்க கீழே வரக்கூடாது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதனால் நாம் போகக்கூடாது. இப்போ சொன்னாங்க, யுத்தம் நடந்தா தாங்க அந்த சட்டம், யுத்தம் நடந்தா தானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யுத்தம் நடக்கிற பொழுதுதானே அது. பார்த்தா யுத்தம் தான் முடிஞ்சிச்சே, பாருங்க எல்லாம் எதிரி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க, எல்லா எதிரியும் விரண்டோடிக்கொண்டே இருக்கிறார்கள், இப்ப ஏன் நாம நிக்கணும் அப்படின்னு கீழே இறங்கிட்டாங்க ஒரு கூட்டம். ஹாலித் இப்னு வலீது தான் எதிரி படையில் இருக்கிற ஒரு சாராருக்கு படை தளபதி. அவர் தான் ஒரு சாராருக்கு படை தளபதி. அவர் ஓடுறார். வரலாற்றில் அவர் புறமுதுகிட்டு ஓடியதாக வரலாறே இல்லை. ஆனால் உஹது களத்தில் அவர் ஓடுகிறார், புறமுதுகிட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறார். போயிட்டே இருக்கிறவர் ஒரு பக்கம் பார்க்கிறாரு, இந்த சைட்ல ஆளே இல்லைன்னு பார்த்தார். இந்த சைட்ல ஆளே இல்லை. அவருக்கு ஒரு பொறி தட்டுச்சு, நாம இப்படி திரும்பி போனா முஸ்லிம்களை தாக்கிர முடியும்னு யோசிச்சார். முஸ்லிம்களை தாக்கிர முடியும். அவர் நினைச்ச மாதிரியே அந்த வழியாக பின்னாளில் வந்து தாக்கினார். உஹது எப்படி மாறி போனது? வெற்றிக்கான பாதையில் சென்ற உஹது போர்க்களம் இருக்கிறதே, அப்படியே களம் மாறி போயிடுச்சு. களம் மாறி போயிடுச்சு. 70 சஹாபிகள் கொல்லப்பட்டார்கள். சையதுனா ஹம்ஸா ரலியல்லாஹு கொல்லப்பட்டார்கள். முக்கியமான சஹாபிகள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள். பெருமானாரின் மேனியெல்லாம் ரத்தம் வந்தது, பல் உடைந்தது, ஷஹீதானது. கலவரம் மாறி வேறு சூழலாக இருந்தது. எப்படிப்பட்ட நிலை தெரியுமா? எந்த அளவுக்கு மாறி போனது தெரியுமா? கதுமாத்த முஹம்மது, குரல் ஒலித்தது எதிரிகளின் தரப்பிலிருந்து, திட்டமாக முஹம்மது மரணித்து விட்டார், திட்டமாக முஹம்மது மரணித்து விட்டார் என்கிற அந்த குரல்கள் ஒலிக்க ஒலிக்க சஹாபிகளுடைய அந்த உள்ளமெல்லாம் பலவீனமாக போன காட்சி, பலவீனமான காட்சி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிட்டாங்களா, ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்களா என்று ஒரு சாரார் பலவீனம் அடைகிற நிலையில் பெருமானாரை ஒரு சாரார் பாதுகாத்தார்கள். அப்படி மாறி போன ஒரு சூழல் உஹது போர்க்களத்தில் நடந்தது. அல்லாஹ் சொன்னார், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது அவர் ரசூலே தவிர கடவுள் கிடையாது, அவர் இறைவன் கிடையாது. இதுக்கு முன்னால வந்த எல்லா ரசூலுக்கும் மரணம் இருக்கிறது என்கிற ஒரு வார்த்தை அல்லாஹ் சொன்னான். அந்த களம் இப்படி மாறி போனதற்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த ஹாலித் இப்னு வலீத். இவர்தான், இந்த ஹாலித் இப்னு வலீத் தான் மக்கா வெற்றியின் போது இஸ்லாத்திற்குள்ளாக வருகிறார். மக்கா வெற்றியின் நேரத்தில் தான் இஸ்லாத்திற்குள்ளாக வருகிறார். அதுவரைக்கும் எதிரிகளினுடைய வீரராக இருந்த இந்த ஹாலித் இப்னு வலீத் அவர்கள் இஸ்லாத்தினுடைய தரப்பிற்குள்ளாக, முஸ்லிம்களின் கூட்டத்திற்குள்ளாக நுழைகிற பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அசதுல்லா, அல்லாஹ்வின் சிங்கம் என்று சொன்னார்கள். எந்த களத்திலும் அவர் தோற்றதாக வரலாறு இல்லை. எந்த அளவுக்கு தெரியுமா? ஹாலித் தளபதியா போயிட்டா, அவர் தலைவர் ஆயிட்டா அந்த யுத்தம் தோக்காதுன்னு நம்பிக்கை நிறைய பேரிட்ட இருந்துச்சு. அந்த யுத்தம் தோக்காதுங்கிற நம்பிக்கை நிறைய பேரிட இருந்துருது, நிறைய பேரிட்ட. உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல ஹாலித் இப்னு அவர்களுடைய தலைமையிலே, வலீதுனுடைய தலைமையிலே ஒரு யுத்தத்துக்கு போறாங்க. எல்லாம் பேசிக்கிட்டாங்க, ஹாலித் அவர் தளபதியா போறாரு, அவர் தான் படைக்கு தளபதி, கண்டிப்பா ஜெயிச்சிரும் அப்படின்னு பேசினாங்க. இது உமர் ரலியல்லாஹுக்கு கொஞ்சம் மனசுல உறுத்தல் ஏற்பட்டுச்சு. இந்த மக்கள் என்ன அல்லாஹ்வை மறந்துட்டு ஹாலிதை பேசுறாங்க, இந்த மக்கள் அல்லாஹ்வை மறந்துவிட்டு ஹாலித் இப்னு வலீதை பேசுகிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க? யுத்தம் நடக்க நடக்க ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு இடத்திலிருந்து ஒரு உத்தரவு வருகிறது, ஹாலித் அவர்களே, படை தளபதி பொறுப்பை ராஜினாமா செய்யுங்கள்.
உங்களுக்கு பின்னால் இருக்கிற இன்ன நபரை படை தளபதியாக ஆக்குங்கள். ஏன்னா உமர் ரலியல்லாஹுவுக்கு ஆழமான நம்பிக்கை, அல்லாஹுதான் வெற்றி தருவான், காலிதிடத்தில் இருந்து அல்ல என்கிற அந்த ஒன்றை சமூகத்திற்கு காட்டுவதற்காக வேண்டி உமர் ரலியல்லாஹு செய்த செயல், காலித் இப்னு வலீத் அவர்களை பின்னால் வர சொல்லி பின்னால் இருக்கிற ஒருவரை முன்னால் போக சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள். அந்த யுத்தமும் ஜெயிச்சிச்சு. உமர் ரலியல்லாஹுடைய சிந்தனை எல்லாருக்கும் அல்லாஹ்வுடைய சிந்தனை வரணுங்கிறதுக்காக நீ செஞ்சது. ஆனால் வரலாறு சொல்லுகிறது, காலித் ரலியல்லாஹு அவர்கள் கலந்து கொண்ட யுத்தம் தோற்றதாக வரலாறு இல்லை. அவரிடமே கேட்டார்கள், எப்படி உங்களுக்கு இது சாத்தியம், எப்படி உங்களுக்கு இது சாத்தியம்? காலித் இப்னு வலீத் சொன்னார், என் தலைப்பாகைக்குள்ளாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 3 ரோமங்களை நான் வைத்திருக்கிறேன் சொன்னார். அவர், என் தலைப்பாகைக்குள்ளாக நான் 3 ரோமங்களை வைத்திருக்கிறேன், இதன் பரக்கத்தினால் தான் நான் கலந்து கொள்ளுகிற எல்லா யுத்தமும் வெற்றி கிடைக்கிறது என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ரோமத்திற்கான அந்த மதிப்பும் மரியாதையும் உணர்ந்த சஹாபிகள். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ரோமத்தை வாங்குவதற்கு போட்டி போட்டு கொண்டார்கள். சஹாபிகளுக்கு அதை பங்கிட்டு கொடுத்தார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களைத்தான் பெருமானார் ஈர்த்து வென்றெடுத்து தங்களுக்குள் ஆக வைத்திருந்தார். சாதாரணமான மக்கள் அல்ல அவர்கள். ஒரு ஆளை இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் புரிய வைக்கலாம், சில பேர் இருக்கலாம், நிறைய படித்தவங்க இருக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு இருந்தவங்கெல்லாம் ஆராபிகள் அவங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. குலப்பெருமை இருக்கும், ஜாதி பெருமை இருக்கும், தான் தலைவர் என்கிற உயர்ந்த குடும்பம் என்கிற அந்த பெருமை இருக்கும். ஒவ்வொருவருக்குமான ஒரு பெருமை, ஒவ்வொருவருக்குமான ஒரு வெறி இருக்கிறது. இதை மாற்றுவது சாதாரணமான விஷயம் அல்ல. அப்படிப்பட்ட மக்கள் தான் இந்த மக்கள். அந்த மக்களைத்தான் இப்படி மாற்றினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கள் ரசூல் நடந்தால் நாங்கள் அந்த பாதையில் நடப்போம், எங்கள் ரசூல் சாப்பிட்டால் அதுபோல நாங்கள் சாப்பிடுவோம், எங்கள் ரசூல் உறங்கினால் அதுபோல நாங்கள் உறங்குவோம், எங்கள் ரசூல் பேசுவதை போல நாங்கள் பேசுவோம், எங்கள் ரசூலின் ஒவ்வொரு செயலையும் எங்களுடைய வாழ்க்கையாக நாங்கள் கொண்டு வருவோம் என்று இந்த காட்டரபிகளைத்தான் மனித புனிதர்களாக மாற்றினார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாதாரணமானவங்க அல்ல அவங்க. ஒரு உதாரணம், நீங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கிற வரல, நஜ்ரான் தேசத்திலிருந்து ஒரு துண்டு ரசூலுல்லாஹ்வுக்கு வந்துச்சு அன்பளிப்பா. அந்த துண்டு எப்படி இருக்கும்னா கம்பளி மாதிரி இருக்கும். துண்டு அவ்வளவு கெட்டியான துண்டு, அவ்வளவு கெட்டியான துண்டு, கம்பளி போல இருக்கும் துண்டு. அதை ரசூலுல்லாஹ் தோல்ல போட்டிருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தோல்ல போட்டிருக்கிறாங்க. ஒரு ஆள் வந்தாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் வந்த ஒரு ஆராபி, ஒரு காட்டரபி, துண்டை பிடிச்சி இப்படி இழுத்துட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இழுத்த இழுவையில் என்ன நடந்து தெரியுமா? ஒரு சுத்தி நின்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் அப்ப எந்த வேகமா இழுத்திருப்பார்? சும்மாவே அந்த அரபிகள் இருக்கிறாங்களே பயங்கரமான வலிமை மிக்கவர்கள், உடல் வலிமை மிக்கவர்கள். இன்னைக்கு போய் ஹரம்ல நீங்க அவங்கள மீறி உள்ள எந்த இடத்துலயும் போயிட முடியாது. அந்த அரபி போலீஸ் இருக்கிறாங்களே, இப்படி ஒரு கை வச்சு இப்படி ஒரு தள்ளினாலும் மொத்த கூட்டத்தையும் தள்ளிடுவாங்க. இன்னைக்கு பார்க்கலாம். அவங்க பெருசா என்ன செஞ்சிடறாங்க, தடியெல்லாம் அவங்கள்ட்ட கிடையாது. அந்த அரபு ஹரமுக்குள்ளாக இருக்கிற போலீஸ்காரங்கள்ட்ட பெருசா தடியெல்லாம் கிடையாது. நீங்க பார்க்கலாம், அங்க இருக்கிற அந்த காவல் அதிகாரிகளிடத்தில் வேறு எந்த பெரிய ஆயுதங்களும் கிடையாது. ஆனால் அவங்க எந்த அளவுக்கு அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறாங்க தெரியுமா? எவ்வளவு வலிமையோடு கட்டுப்படுத்துகிறார்கள். ஒரு பெரும் கூட்டத்தை ஒரு 4 பேர் சேர்ந்து அப்படி தள்ளி விட்டுருவாங்க. அவ்வளவு வலிமை மிக்கவர்கள் அரபிகள். அன்னைக்கும் அந்த வலிமை இருந்தது, அவர்களிடத்தில் வலிமை இருந்தது. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படி இழுக்கும் பொழுது ஒரு சுத்தி நின்றாங்க. என்ன கேட்டிருப்பாரு அவரு? என்ன கேட்டிருப்பாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படல, ஆவேசப்படல. நம்மளா இருந்தா எவ்வளவு கோபம் வரும். நம்ம இன்னைக்கு தோலை தட்டி கூப்பிடுறதே விரும்புறது இல்லை. நம்ம தோலை தட்டி ஒருத்தர் வாங்க பாய் அப்படின்னு தட்டினாலே திரும்பி பார்த்து முறைப்போம். இன்னைக்கு நம்முடைய குணம் அப்படி இருக்கிறது. அவ்வளவு வேகமாக இழுத்த அந்த தோழரை பார்த்து பெருமானார் கேட்டார், என்ன வேணும்? அவர் சொல்லார், முரளி எனக்கு உத்தரவு போடுங்க. அல்லாஹ் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறானோ
அதுல இருந்து கொஞ்சம் காசு கொடுக்க சொல்லுங்கன்னாரு. அவர் கேட்டது காசு. யாசகம் கேட்கிற யாராவது ஒருத்தர் வந்து நம்மளை வேகமா கேட்டு பாய் ஒரு 10 ரூபா விடுங்க அப்படின்னா கொடுத்துருவோமா? நம்மளை தொடவே வேணாம். ஒரு உரத்த குரலில் கேட்கிறார். இன்னைக்கெல்லாம் யாசகம் கேட்கிறவங்க ஏதாவது தாங்கலாம் கேட்கறது இல்லை. இன்னைக்கெல்லாம் வந்து குறிப்பிட்டே கேட்கிறாங்க. 10 ரூபா இருந்தா கொடுங்க, ஒரு 20 ரூபா இருந்தா கொடுங்க. என்ன மாறிடுச்சு காலம். இந்த சாதாரணமாக கேட்கிற குரல் உரத்த குரலில் கேட்டால், கொஞ்சம் திமிரான குரலில் கேட்டால் நாம கொடுக்கணும்னு நினைச்சா கூட கொடுக்க மாட்டோம். ஆனால் அவர் அப்படி கேட்டார். பெருமானாரை இழுத்ததில் அவமரியாதை, கேட்டது உரத்த குரல். அருகில் நின்றவர்களுக்கு கோபம் வந்தது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து விடுங்கப்பான்னாங்க. கொடுத்து விடுங்க இவரை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவ்வளவு சாந்தமாக அவர்கள் நடந்து கொண்டார்கள். நான் எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், இதுபோல கடுமையான குணமிக்க மனிதர்கள் காட்டரபிகள். அவர்கள் காட்டரபிகள். இந்த மனிதர்களைத்தான் எப்படி மாற்றினார்கள்? இன்றைக்கு நாம் அவர்களை பற்றி பேசுகிறோம் அல்லவா? மனித புனிதர்களாக மாற்றினார்கள். பெருமானாருக்காக வேண்டி எதையும் செய்வதற்காக இருக்கிற சஹாபிகளாக, எதையும் செய்ய துடிக்கிற தோழர்களாக இந்த மக்கள் மாறி போனார்களா இல்லையா? இந்த மக்களை பெருமானார் எப்படி கவர்ந்தெடுத்திருப்பார்கள், எப்படி வென்றெடுத்திருப்பார்கள்? இன்னைக்கு தலைவர்கள் தன் தொண்டர்களை கையிலே வைத்துக் கொள்வதற்கு என்ன பாடுபடுகிறார்கள். அவங்களுக்கு காசு கொடுக்கணும், முறையே இல்லாம என்ன வேணாலும் செஞ்சு கொடுக்கணும். இல்லைன்னா போயிடுவான். தொண்டர் ஏதாவது கேட்டு அது கொடுக்கலன்னா அவன் போயிடுவான். நமக்கு ஆள் இல்லாம போக முடியாது, நாம தலைவரா இருக்க முடியாது. எத்தனை விதமான முறையற்ற செயல்கள். பெருமானாரிடத்தில் எந்த விதமான முறையற்ற செயலும் கிடையாது. பணம் கொடுத்து இந்த மக்களை வாங்கவில்லை, பதவி தருகிறேன் வாருங்கள் என்று கூப்பிடவில்லை. யாரும் பதவிக்காக அந்த இடத்தில் வரவில்லை. யாருக்காவது பதவி கிடைத்தால், நான் உயர்ந்த மனிதராக இருக்கிற இந்த இடத்தில் என்னை விட இன்னொருவரை தேர்ந்து இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதவி கொடுக்கிறாரே என்று யாரும் கோபித்துக் கொண்டு போகவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை வென்றெடுத்த விதம் என்ன தெரியுமா? அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லுகிறார், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த ரஹமத்தை கொண்டு நபியே நீங்கள் மென்மையானவர்களாக இருக்கிறீர்கள், மென்மையான குணமிக்கவர்களாக இருக்கிறீர்கள். வலவ் குன்த ஃபல்வன் கலீலல் கல்பி லன்ஃபல்லு மின் ஹவுலிக், அல்லாஹ் சொல்கிறார், நீங்கள் மாத்திரம் கடின சித்தமுடையவராக இருந்திருந்தால், கடுமையான குணமிக்கவராக இருந்திருந்தால் உங்கள் பக்கத்தில் ஒரு நபர் கூட வந்திருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஒரு நபர் கூட வந்திருக்க மாட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களை வென்றெடுத்தது எது தெரியுமா? தங்களுடைய அன்பால், தங்களுடைய கருணையால், தங்களுடைய நற்குணங்களால், மிருதுவான எண்ணங்களால் இந்த மக்களை அரவணைத்து போனதால், யார் மீதும் கோபப்படாமல், யார் மீதும் ஆவேசப்படாமல், எல்லோரிடத்திலும் கருணை, எல்லோரிடத்திலும் அன்பு, எல்லோரையும் அரவணைத்து செல்லுகிற அந்த போங்கு, இதுதான் இந்த மக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கம் கொண்டு போய் சேர்த்தது. கடைசி வரைக்கும் அவருக்காக நிற்கிற தோழர்களாக மாறி போனார்கள் என்பது வரலாறு. கடைசி வரைக்கும் யாரையும் கட்டாயப்படுத்தி எல்லாம் இஸ்லாத்திற்கு கொண்டு வரவில்லை. அப்படி அல்லாஹும் சொல்லவில்லை, ரசூலும் சொல்லவில்லை. ஒரு ஆளை கட்டாயப்படுத்தி முஸ்லீம் ஆக்கணும் அவசியமே இல்லை. லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் எந்த இடத்திலும் வற்புறுத்தல் கிடையாது. இஸ்லாத்தை விடுங்க, ஒரு முஸ்லிமா இருக்கிறவரை தொழுகுங்கன்னு உபதேசம் பண்ணலாம், அவரை கட்டாயப்படுத்தி தொழுகுங்கன்னு சொல்றதுக்கான அதிகாரம் இல்லை. கட்டாயப்படுத்தி தொழுங்கன்னு சொல்றதுக்கான அதிகாரம் இல்லை. ஒரு குழந்தையை கட்டாயப்படுத்தி தொழ வைப்பதற்கு அவருக்கு தந்தைக்கு மாத்திரம் அதிகாரம், ஒரு குடும்ப தலைவருக்கு மாத்திரம் அதிகாரம். அவரும் அவருடைய என்ன எல்லை இருக்குதோ அந்த எல்லையில தான் சொல்ல முடியும். ஆனா யாரையும் கட்டாயப்படுத்தி உபதேசம் பண்ணலாம், தொழுகையில இப்படி எல்லாம் இருக்குது, தொழுகை ரொம்ப முக்கியம், நமக்கான கடமை சொல்லலாம். கட்டாயப்படுத்தல் கிடையாது. ஒரு முஸ்லிமுக்கே எப்படி நிலைமை என்றால், முஸ்லிம் அல்லாதவரிடத்திலே போய் நீ இஸ்லாத்துக்கு வான்னு கட்டாயப்படுத்த முடியுமா? நமக்கு மாத்திரமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்திலேயோ யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை, யாரையும் கட்டாயப்படுத்தல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குணம்தான் அவர்களை இஸ்லாத்திற்குள்ளாக கொண்டு வந்தது. அவர்களுடைய நடவடிக்கை தான் அவர்களை இஸ்லாத்திற்குள்ளாக கொண்டு வந்தது. யமாமாவினுடைய அரசர் சுமாமா, இவர் அவருடைய எல்லை பகுதிக்கு வருகிற சஹாபிகளை, மக்களை கொன்று குவிக்கிற, இரத்த பழி வாங்குகிற ஒரு அரசர், ரத்த பழி வாங்குகிற ஒரு அரசர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் போய் கைது செஞ்சுட்டு வாங்கன்னு
யாருக்காக வேண்டியும் பெருசா படையெல்லாம் அனுப்பல. 1-2 சம்பவங்களை தவிர நீங்க போய் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு யாரையும் அனுப்பல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா இந்த சுமாமாவுக்காக வேண்டி ஒரு படையை அனுப்புனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சுமாமாவுக்காக வேண்டி ஒரு படையை அனுப்புனாங்க ரசூலுல்லாஹ். போயிட்டு சுமாமாவை அரெஸ்ட் பண்ணிட்டு வாங்க, கைது செய்து விட்டு வாருங்கள். போன படை சரியாக சுமாமாவை கைது செய்து விட்டு பள்ளிவாசலுடைய தூணிலே வைத்து கட்டி போட்டார்கள். பள்ளிவாசல் தூண்ல கட்டி போட்டுட்டாங்க. சுமாமாவை கட்டி போட்டதுக்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. சுமாமா என்ன சொல்கிறீர்கள்? வேற ஒன்றும் கேட்கல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொல்றீங்க? கைதியா நிற்கிறார் ஒரு அரசர். அவர் சொன்னாரு, நீங்கள் நினைத்தால் என்னை கொல்லலாம், இரத்த பழி வாங்குகிற ஒருவனை கொன்றுவிட்டார் முஹம்மத் என்கிற பெயர் உங்களுக்கு கிடைக்கும். பழி வாங்குகிற குணமிக்க அரக்க குணமுள்ள கொலைகார அரசனை நீங்கள் கொன்று விட்டீர்கள் என்று உங்களுக்கு ஒரு பெயர் கிடைக்கும். அல்லது எனக்காக நீங்கள் நஷ்ட ஈடு கேட்டால் நீங்கள் எதிர்பார்க்காத அளவு நஷ்ட ஈடு உங்களுக்கு தருவேன். எனக்காக நஷ்ட ஈடு கேட்டால் எதிர்பார்க்காத அளவு நஷ்ட ஈடு உங்களுக்கு தருவேன். ரெண்டுல எதுங்கிறது நீங்களே சூஸ் பண்ணிக்கங்கன்றார் சுமாமா. ரெண்டுல எது வேண்டும்? அவர் சொன்னது இதுதான், நீங்கள் நினைத்தால் என்னை கொல்லலாம், அல்லது விட்டுட்டு ஏதாவது நஷ்ட ஈடு கேட்கறீங்களா, கேளுங்க நான் தர்றேன், அது உங்களுக்கான பெருந்தன்மை, நீங்க என்ன வேணா செய்யலாம். கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க. போனதுக்கு பின்னால மறுநாள் திரும்ப வந்தாங்க. அதே கேள்வி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுமாமா என்ன சொல்கிறீர்கள்? நேத்துக்கு சொன்னதுதான் இன்னைக்கும் சொன்னார். நீங்க கொலை செய்யணும் கொலை செஞ்சுக்கலாம், இல்ல என்னை விடணும்னா விட்டுறலாம், என்னை விடணும்னா விட்டுறலாம் நீங்க என்று சுமாமா சொன்ன பொழுது பெருமானார் கேட்டு விட்டு அன்றைய தினமும் போயிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த நாள் வந்தார்கள், மறுநாள் வந்து அப்பொழுதும் இதே கேள்வி. சுமாமா என்ன சொல்கிறீர்கள்? அவர் அதே தான் சொன்னார். நீங்க கொலை செய்யணும் கொலை செய்யலாம், விடணும்னா விட்டுறலாம். அப்ப சஹாபிகளுக்கு சொன்னாங்க, அவுத்து விட்டுருங்கப்பான்ட்டான். அவுத்து விட்டு சொன்னாங்க, சுமாமா போங்க உங்க வீட்டுக்கு போயிருக்கேன்ட்டாங்க. யார் தெரியுமா சுமாமா? நிறைய பேரை கொலை செய்த கொடுங்கோல் அரசன். அதனால்தான் கைது செய்வதற்கு ஒரு படையே அனுப்பினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3 நாள் கட்டி வச்சுட்டு போன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதுவுமே சொல்லல. சுமாமா அவுத்து விட்ட உடனே அவர் என்ன பண்ணாரு? அவர் எதுவும் பேசல, நேரா போனாரு. மஸ்ஜித் நபவிக்கு எதிரில் இருக்கிற ஒரு தோட்டத்துக்குள்ள போனாரு. அவர் குளிச்சார். குளிச்சுட்டு திரும்ப ரசூலுல்லாஹ்ட்ட வந்தார். வந்து சொன்னார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். கலிமா சொல்லிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்து விட்டார்கள்? சுமாமாவிற்கு என்ன சொன்னார்கள்? ஏதாவது நிறைய அல்லாஹ்வை பற்றி அச்சமூட்டினார்களா? ஏதாவது நிறைய அதற்காக வேண்டி மெனக்கெட்டார்களா? எதுவுமே இல்லை. அந்த இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சுமாமாவிடத்திலே ஒரு கேள்விதான், சுமாமாவிடத்திலிருந்து வந்த பதில். இதை வச்சுட்டு 3வது நாள் பெருமானார் பெருந்தன்மையோடு நடந்து கொண்டார்கள். நீங்க போங்கன்ட்டாங்க. போன சுமாமா வந்தாரு, இஸ்லாத்திற்குள்ளாக வந்து விட்டார். சுமாமா மாத்திரமல்ல, நிறைய மக்கள் இப்படித்தான் வந்தார்கள். நிறைய மக்கள் அந்த இடத்தில் முஸ்லிம்களாக ஆனதற்கான காரணம் பெருமானாரினுடைய அந்த குணம்தான், அந்த கருணைதான், அந்த அன்புதான், அரவணைத்து செல்லுகிற அந்த போங்குதான் அந்த மக்களை முஸ்லிம்களாக ஆக்குவதற்கான ஒரு வழியை அந்த இடத்திலே தந்தது. அதனால் எல்லோரும் முஸ்லிம்களாக ஆனார்கள். பெருமானாருக்கு உயிர் கொடுக்க துணிந்தார். எல்லா இடத்திலேயும் இந்த நபிக்காக வேண்டி நாங்கள் எதையும் செய்வோங்கிற அளவுக்கு கொண்டு வந்து கொடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லோரிடத்திலும் ஒரே மாதிரியாக நடந்து கொண்டார்கள். ஒரு மகத்தான குணத்தில், குடும்பத்தில் சிறந்த தலைவராக. பணக்காரனுக்கு ஒண்ணு ஏழைக்கு ஒண்ணுலாம் கிடையாது. பணக்கார அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் வந்தாலும் அதுதான், அடிமை பிலால் வந்தாலும் ஒன்றுதான் பெருமானாரிடத்திலே. எல்லோருக்குமான தலைவராக, தோழரோடு தோள் நிற்கிற தோழராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா இடத்திலேயும் தன்னுடைய நல்ல குணத்தை வெளிப்படுத்தி காட்டினாங்க. இன்னைக்கெல்லாம் தலைவர்கள் எப்படி இருப்பாங்க? உத்தரவு விடுகிற தலைவர்கள். தலைவர் எந்திரிச்செல்லாம் வேலை செய்ய மாட்டாரு, உத்தரவு தான், எப்பா செய்யுங்கப்பா, அதெல்லாம் அவர் ரெண்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு. ஆனால் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட தலைவர் அல்ல. அந்த இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காரியத்தை சொன்னால் அந்த காரியத்தில் தாங்களும் சேர்ந்து செய்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குபா பள்ளி கட்டினாங்க. கட்டும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் செங்கல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. கட்டுறதுக்கு அவங்க, யார ரசூலல்லாஹ் நாங்கெல்லாம் எடுத்துட்டு வர்றோம். நான் என்னப்பா, நானும் உங்கள ஒரு ஆள் தானே, நானும் ஒரு வேலை செய்யறேனே. ஒரு தலைவர்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கல்லும் மண்ணும் சுமந்தார்கள். கந்தக் போர்க்களத்தில் அகழி தோண்டுகிறார்கள். அகழி தோண்டுகிற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சேர்ந்து தோண்டினாங்க. சஹாபிகள் தடுத்தாங்க. நீங்க உட்காருங்க யா ரசூலல்லாஹ், நாங்க பார்த்துக்கிறோம். இல்ல இல்ல, நானும் தோண்டுகிறேன் என்று பெருமானார் தோண்டிக் கொண்டே இருக்கிறார்கள். ஒருத்தர் வந்தாரு, யா ரசூலல்லாஹ் ரொம்ப பசி யா ரசூலல்லாஹ், ரொம்ப பசி யா ரசூலல்லாஹ், பசினால என்னால தாங்க முடியல, நான் வயிற்றுல செங்கல் கட்டி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு செங்கலை கட்டின அந்த வயிற்றை தூக்கி ரசூலுல்லாஹ்ட்ட அப்படி காட்டினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? தோழரே, உங்களுக்கு மாத்திரம் பசி அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் சட்டையை தூக்கி காண்பிக்கிறார்கள். அவர் ஒரு செங்கல், பெருமானார் மூன்று செங்கல் வச்சிருக்காங்க. தோழர், என்னையும் பாருங்க, நானும் பசியோட தான் இருக்கிறேன். அப்படியானால் ஒரு தலைவராக ஓரத்தில் உட்கார்ந்திருந்து பசியில வேலை செய்ய முடியாது அப்படின்னு ஒதுங்கி உட்கார்ந்து இருக்கலாம். ஆனால் பெருமானார் அப்படி உட்காரவில்லை. மக்களோடு மக்களாக நின்று களப்பணி ஆற்றினார்கள். அவர்களுக்கு முன்னாலே அந்த பணிகளை செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த இடத்தில் மாத்திரமல்ல, எல்லா இடத்திலேயும் பெருமானார் தனக்கு ஒரு பங்கை எடுத்துக் கொள்வார்கள். நீங்கள் சமைக்கிறீர்களா? சமைப்பதற்கு தேவையான விறகு நான் பொறுக்கி வருகிறேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் போய் பொறுக்கிட்டு வர்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியெல்லாம் இருந்த காரணத்தினால்தான் 63 ஆண்டுகளுடைய வாழ்க்கை உலகத்தில் பெருமானாருக்கு நிகராக யாரும் இல்லை என்று சொல்லத்தக்க வகையில் உலக தலைவர்களை பேச வைக்கிற வகையில் இருக்கிறது என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த குணம்தான் இவ்வளவுக்குமான காரணம். எல்லாருடைய இதயங்களை, ஒரு முஸ்லிம் ரசூலுல்லாஹ் பேசுறாருன்னா அவருக்கு ரசூலுல்லாஹ் தலைவரா இருக்கிறாரு, அதனால பேசுறாரு. ஒரு கட்சி, ஒரு அமைப்பு, அவர் ஒரு தலைவர் எடுத்திருக்கிறாருன்னா, தான் தலைவரை அவர் வானலாவ புகழ்றாருன்னா அதுக்கு காரணம் என்னன்னா அவர் அந்த இடத்துல இருக்கிறாருன்னு அர்த்தம். இன்னொரு கட்சிக்காரர் புகழ மாட்டார், இன்னொரு அமைப்பு புகழாது. ஒரு பக்கம் அவன் புகழ்ந்தா இன்னொருத்தன் திட்டிக்கிட்டே இருப்பான். ஆனால் நாம் இப்படி யோசித்தால், நாம் பெருமானாரின் தொண்டர்கள், பெருமானாரின் சமுதாயம், அதனால் பெருமானாரை இவ்வளவு உயர்த்தி பேசுகிறோம், இவ்வளவு உயர்வாக நாம் கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் என்று நாம் பேசினால் என்ன சொல்லுவாங்க? அவங்க சமுதாய தலைவர்ப்பா, அதனால பேசுறாரு. ஆனா ரசூலுல்லாஹ்வை நாம மட்டுமா பேசுறோம்? இன்றைக்கு உலகத்தின் தலைவர்கள் அத்தனை பேரும் பேசுகிறார்கள். யாரெல்லாம் தலைவர்களாக இருந்தார்களோ அத்தனை தலைவர்களும் பேசுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்ந்த குணம், அர்ப்பணிப்பு, அரவணைப்பு, அரசியல் நடத்திய அந்த காட்சிகள், இது எல்லாம் உலகத்திற்கு முன்னுதாரணம் என்று பேசுகிறார்கள். உலகத்திற்கு முன்னுதாரணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த குணத்தை, பண்பாடுகளை பேசாத தலைவர்கள் உலகத்தில் யாரும் இல்லை. ஒரு புள்ளி அளவுக்கு கூட குறை சொல்ல முடியாத அளவுக்கான ஒரு நிலையை பெருமானாருக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். அதற்கு காரணம் அல்லாஹ் சொன்னானே, வ இன்னக லஅலா குலுகின் அலீம், நபியே உங்களை மகத்தான குணத்தில் வைத்திருக்கிறோம். சாதாரணமான குணம் அல்ல, மகத்தான குணம். யார் வந்தாலும் உங்கள் குணத்துக்கு முன்னால் சரணடைந்து விடுவார்கள். யார் வந்தாலும் உங்களுக்கு முன்னாலே சரணடைந்து விடுவார்கள். அந்த மக்கள் சரணடைந்தார்கள். அந்த மக்கள் மாத்திரமல்ல, நான் முதலில் சொன்ன வார்த்தை தான். 3 ஊருக்கு பயணப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஊரை கடந்து போகவில்லை. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் எல்லா நாடுகளிலும், எல்லா இடங்களிலும் பெருமானாரை பேசுகிற சமூகம் இருக்கிறது. பெருமானாருக்காக உயிர் கொடுக்கிற சமூகம் இருக்கிறது. இன்றைக்கு யோசித்து பாருங்கள், முஸ்லிம்கள் எங்கேயாவது ஒரு காரணம் சொல்றோம், ஏன்பா வட்டி வாங்கல? என் ரசூல் சொல்லியிருக்கிறார்கள் வட்டி வேண்டாம் என்று, அதனால் நான் வட்டி வாங்கவில்லை. ஏன் சொரைக்காயை தேடுகிறாய்? சொரைக்காய் ஒரு சாதாரண சாப்பாட்டு பொருள், உணவு. சொரைக்காயை ஏன் தேடுகிறீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொரைக்காயை விரும்பி உண்ணுவார்கள், அதனால் நான் சொரைக்காயை தேடுகிறேன். என் ரசூல் சொரைக்காயை விரும்பி சாப்பிடுவார்கள், அதனால் நான் இப்படி சாப்பிடுகிறேன். உயர்ந்த இடத்திலிருந்து கீழிருக்கிற இடம் வரைக்கும் எல்லா இடத்திலேயும் முஸ்லிம்களை பார்த்து நீ ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்டால் நம்மள்ட்ட இருந்து வர்ற வார்த்தை என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதனால நான் செய்யறேன். உலகத்தின் முஸ்லீம் அல்லாதவர்களிடத்திலே போய் கேட்டு பாருங்கள், ஏன் தாடி வைக்கிறீர்கள்? எனக்கு அழகா இருக்குது அதனால வைக்கிறேன். தாடி வச்சா என் முகம் நல்லா இருக்கும் அதனால வைக்கிறேன்.
இல்லங்க தாடி வைக்கலைன்னா ஒரு மாதிரியா தெரியுது, அதனால வைக்கிறேன். இப்படி 1000 காரணங்கள் சொல்வார்கள். ஆனால் ஒரு முஸ்லிம் இடத்தில், மூமின் இடத்தில் நீ ஏன் தாடி வைக்கிறாய் என்று கேட்டு பாருங்கள். அந்த மூமினின் வார்த்தையில் வருவது என் ரசூல் சொல்லி இருக்கிறார்கள், அதனால் நான் வைக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற முஸ்லிம்கள் கியாமத் வரைக்கும் வருகிறவர்களுக்கு பின்னாளில் அவர்களுடைய செயல்பாடுகளில் ஒரு காரணம் இருக்கும் என்றால் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தது, அதனால் நான் செய்கிறேன். அல்லாஹு தஆலா அப்படித்தான் ரசூலை தந்தார், வாழ்வியலை தந்தார்கள், அழகான குணங்களை தந்தார்கள், அழகான குணத்தால் மக்களை ஈர்த்தார்கள், மக்களை வென்றெடுத்தார்கள். ஆனால் அந்தோ பரிதாவோ அந்த குணம் நம்மள்கிட்ட வரலங்கிறது தான். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? நான் ரொம்ப அல்லாஹ் சொன்னா மகத்தான குணத்தில் உங்களை படைத்திருக்கிறோம்னு அல்லாஹ் சொன்னா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அந்த குணத்தை உங்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு தான் நான் வந்தேன். அந்த குணத்தை உங்கள்கிட்ட சேர்க்க நான் எதுக்கு வந்தேன்? உங்களை எல்லாம் கலிமா சொல்லி சொர்க்கத்துக்கு போக வைக்கிறதுக்கு, அது ஒரு பக்கம். உங்களை நல்ல மனிதர்களாக ஆக்குவதற்கு, அது ஒரு பக்கம். ஆனால் வெளிப்படையாக சொன்ன வார்த்தை இன்னமா புஇஸ்து லியுத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், நல்ல குணங்களை உங்களை முழுமைப்படுத்துவதற்காகத்தான் நான் வந்தேன். நான் அனுப்பப்பட்ட காரணம் அதுதான். நீங்கள் நல்குணவாதிகளாக இருக்க வேண்டும். உங்களிடத்தில் பொறாமை இருக்கக்கூடாது, உங்களிடத்தில் போட்டி இருக்கக்கூடாது, யாரையும் நீங்கள் ஏமாற்றக்கூடாது, எல்லோரிடத்திலும் சமமாக பழக வேண்டும், கொடுத்து வாழக்கூடிய எண்ணம் இருக்க வேண்டும், எல்லோரையும் நல்ல முறையில் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த நல்ல மகத்தான குணங்கள் எல்லாம் இந்த சமூகத்தில் வர வேண்டும் என்பதற்காக, தன்னிடத்தில் இருக்கிற இந்த குணத்தை இந்த சமுதாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தந்தான். அதுபோல வாழ்ந்தார்கள். குணத்தால் வென்றெடுத்த அந்த சமூகத்தை, அந்த தலைவரின் சமூகமாக இருக்கிற நாம் இன்றைக்கு இந்த குணம் இல்லாம இருக்கிறது தான் கவலையா. ஒரு கட்டத்தில் இருந்து சஹாபிகள்கிட்ட பெருமையா பேசுறோம், இன்னைக்கு நிறைய செய்தி சொன்ன பெருமையா, ஆனா அதெல்லாம் நம்மள்ட்ட இருக்குதா? நம்மள்ட்ட சஹாபிகள்கிட்ட இருந்த அந்த குணம் நம்மள்ட்ட இருக்குதா? யாரை பார்த்தாவது பொறாமப்படாம இருக்கிறோமா? யாரை பார்த்தாவது தவறா நினைக்காம இருக்கிறோமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, என்னிடத்தில் என் தோழர்களை பற்றி எந்த குறையும் கொண்டு வந்து சேர்த்தாதீங்க. என்னிடத்தில் என் தோழர்களை பற்றி எந்த குறையும் கொண்டு வந்து சேர்க்காதீர்கள். காரணம், என் தோழர்களை நான் திறந்த மனதோடு சந்திக்க விரும்புகிறேன். ஒருத்தர் வரும்போது இவர்கிட்ட இன்ன மாதிரியான ஆளு அப்படின்னு நினைச்சு பேசக்கூடாது, திறந்த மனதோடு. ஆனா நம்மள்கிட்ட பல செய்தி பல பேர் கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு ஆள் வரும்போதே நாம நினைப்போம், இந்த வர்றான் பார் எப்படி ஆள் தெரியுமா, மனசுக்குள்ள நினைப்போம், வாங்க பாய் அஸ்ஸலாமு அலைக்கும். உள்ளம் ஒன்று இருக்கிறது, ஆனால் வெளிப்படையில் வேறாக இருக்கிறது. பெருமானார் சொன்ன அந்த குணம் நம்மிடத்தில் இல்லை. நம்மிடத்தில் பொறாமை இருக்கிறது, நம்மிடத்தில் போட்டி இருக்கிறது, நாம் ஏமாற்றுகிறோம். இன்றைக்கு நிறைய நாம் இழந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? அந்த நற்குணத்தை இழந்ததுதான் காரணம். இன்னைக்கு நிறைய நஷ்டங்கள் ஏன் இல்லாமல் போனது? ஒரு காலத்தில் முஸ்லிம்கள் தான் வியாபாரத்தில் கொடிகட்டி பறந்தவர்கள். சொல்லுவார்கள், அவங்களுக்கு என்னப்பா தொழில்துறை நிறைய இருக்குது, எப்படியாவது அவங்க இருப்பாங்க, ஆனா நம்மலாம் படிச்சாதான் நமக்கான வாழ்க்கைன்னு சொல்லி குழந்தைய வளர்த்த காலம்லாம் இருக்குது. இன்னைக்கு அந்த துறைகள் நம்மிடத்தில் இருக்கிறதா? அந்த துறைகள் நம்மிடத்தில் இல்லாமல் போனதுக்கான காரணம் என்ன? நாம வெளிப்படையா சொல்லலாம், நான் சரியா கவனிக்காம விட்டேங்க, அதனால அப்படி ஆயிடுச்சு. அதல்ல காரணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த சமூகத்திற்கு எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தந்தார்களோ அதை விட்டது. நம் இடத்தில் என்ன குணம் இருக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அது இல்லாமல் போனது. நம் குடும்பத்தின் மகிழ்ச்சிகள் தொலைந்து போனதற்கான காரணம் என்ன மாதிரி வாழுகன்னு சொன்னாங்களே அந்த மாதிரி வாழ்க்கையை வாழாமல் போனது. இதன் விளைவுதான் குடும்பத்தில் மகிழ்ச்சி இழந்திருக்கிறோம், சமூகத்தில் தொல்லைகளை அனுபவிக்கிறோம், வியாபாரத்தில் நஷ்டத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் மாத்திரம் அந்த பெருமானாரின் குணத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்தால் நிச்சயமாக இந்த உலகம் நமக்கு வெற்றியான உலகமாக இருக்கும், மகிழ்ச்சியான உலகமாக இருக்கும், குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். எனவே நல்ல குணத்தால் சமூகத்தை வென்றெடுத்து ஒரு சிறந்த தலைவராக இருக்கிற பெருமானாரின் சிறந்த சமூகம் என்கிற பெயர் வேண்டுமானால் அந்த உயர்ந்த குணங்கள் நம்மிடத்தில் வர வேண்டும். அல்லாஹு தாலா அதற்கு அருள் புரிவானாக.
நற்குணவாதிகள் என்கிற நல்ல பெயரோடு இந்த உலகை விட்டு மறைகிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. இரு உலகத்தில் வெற்றி பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிருள் புரிவானாக. நாளைய மறுமையில் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஃபிர்தௌஸ் என்கிற உயர்ந்த சுவனத்தில் தங்குகிற நல்ல நசீபை அல்லாஹ் நம் அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவானாக என்கிற துஆவோடு நல்ல வாய்ப்பினை தந்த நல் உள்ளங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.